பிரேம் மாமா, பைடன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய இமிகிரேஷன் சேஞ்ச் வந்திருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுவும் ஒபாமா காலத்துக்கு அப்புறம் தான் வந்து நடந்திருக்க ஒரு பெரிய சேஞ்சஸ் சொன்னீங்க. அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, நீ வந்து பார்த்தனா வந்து ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு வந்து இவ்வளவு பெரிய சேஞ்சஸ் எல்லாரும் சொல்லும் போது பிரசிடென்ட் ஒபாமா காலத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட சேஞ்சஸ்ல இதுதான் பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு வந்து அடிச்சு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய சேஞ்ச் வந்து வந்திருக்கு இமிகிரேஷன் சம்பந்தமா. ஆமா, அதெல்லாம் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு சேஞ்சஸ்னால இந்தியர்களுக்கு, அதாவது அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு வந்து என்னென்ன நன்மை ஏற்பட போகுது, இது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். முக்கியமா வந்து ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு இமிகிரேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இமிகிரேஷன், அமெரிக்கா இமிகிரேஷன்ங்கிறத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது நல்லதா கெட்டதான்னு விவாதிக்க போறோம். சோ அப்படி சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பத்தி நிறைய விவாதிக்கலாம். 2A ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ 2A ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தோம், அதுல கொடுத்திருந்தோம். இந்த ஒரு கடுமையான எக்கனாமிக் சிச்சுவேஷன்லயும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5% வந்து ரிட்டர்ன் தரது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுதான் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஓகே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 2K to 3K அதுல போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நாங்க வந்தது. நீங்க ட்ரை பண்ண அந்த லிங்க் கீழே இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கிளீனா உங்களுக்கு ஒரு ஐடியா. Hey guys, welcome back to the channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். இந்த சேஞ்சஸ் வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கு பிரேமா. ஆமா, இன்னைக்கு தான் வந்து அபிஷியலா பைடன் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து எல்லா நியூஸ் சேனல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அமெரிக்கால CNN, ABC நியூஸ், கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நியூயார்க் போஸ்ட், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து பிரதானமா இருந்தது இதுதான். இவ்வளவு பெரிய விஷயம் பண்றாங்க. ஏன்னா வந்து தேர்தல் வருது, நிறைய விஷயம் வரப்போகுது இல்லையா, அந்த நேரத்துல இப்படி ஒரு பெரிய விஷயம் பண்றாங்களே அப்படின்னு. அது வந்து 2-3 நாளாவே இது பத்தியான ஆர்வம் போயிட்டு இருந்து CNN எல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு அப்படியே டிராஃப்டா கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம அதை பத்தி வீடியோ போடாத காரணம் வந்து இது அபிஷியலா அனௌன்ஸ் வரட்டும், அப்புறம் வீடியோ பண்ணலாம்னு. இன்னைக்கு வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஃபெடரல் ரெஜிஸ்டர்ல நாளைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. எல்லா குரூப்லயுமே வந்துச்சு. ஐலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அமெரிக்கன் இமிகிரேஷன் லாயர் அசோசியேஷன்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேராவே போட்டு அப்ளை எண்ணிலேருந்து நீங்க அப்ளை பண்ணலாங்கிற அளவுக்குலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால இது பொறுத்த வரைக்கும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ என்னென்னு பார்ப்போம். 2 சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்றீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னா வந்து இங்க வந்து இல்லீகல் இமிகிரன்ஸா இருக்கிறாங்க. அவங்க வந்து அமெரிக்கன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அவர்களுக்கான கிரீன் கார்டு பார்த்து, லீகல் கிரீன் கார்டு பார்த்து, சிட்டிசன்ஷிப் பார்த்து வழங்குறதுக்கான ஒரு வழிமுறையை கொடுத்திருக்காங்க. அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் ஆனா கல்யாணம் பண்ணா டிஃபால்ட்டா உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைச்சிரும்ல? நல்ல கேள்வி. சோ இந்த ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் இருக்காங்க, இப்போ ஒருத்தவங்க லீகலா உள்ள வராங்க அப்படி வச்சுக்கோ. அதாவது F1 ஸ்டூடெண்ட் விசால இருக்காங்க, இல்ல ஒர்க்கிங் விசா H1, L1 ஏதோ ஒரு, இல்ல பிசினஸ் விசா, டூரிஸ்ட் விசால உள்ள வராங்க. லீகலா உள்ள வந்து ஸ்டே பண்ணும்போது ஒரு அமெரிக்கனா கல்யாணம் பண்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இவங்களால லீகல் ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியும். அதான் வந்து கிரீன் கார்டு சம்பந்தமான விஷயம், அடுத்த சிட்டிசன்ஷிப் பார்த்து இது எல்லாமே உண்டு. நம்ம சொன்னது வந்து இல்லீகல். இப்போ வந்து பார்டர்ல வந்து இல்லீகலா பாஸ் பண்ணி நம்ம நிறைய வீடியோ நம்மளும் போட்டுருக்கோம், நிறைய வீடியோ பார்த்துருக்காங்க. அதாவது வந்து மெக்சிகோ பார்டர், டெக்சாஸ், அரிசோனா, கலிபோர்னியா, இல்ல நியூ மெக்சிகோ, இந்த மாதிரியான அந்த இடத்துல பார்டர் வந்து இல்லீகலா கிராஸ் பண்ணி வராங்க இல்லையா, அப்படி வரவங்க இங்க வந்து அமெரிக்கன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உள்ள ரூல் என்னன்னா, அவங்க சிட்டிசன்ஷிப் பார்த்துக்குள்ள போக முடியாது. அவங்க எப்படி போகலாம்னா, அவங்க அந்த நாட்டை விட்டு, அதாவது அமெரிக்காவை விட்டு வெளியே போகணும், அவங்களோட சொந்த நாட்டுக்கு போகணும். ஒரு எடுத்துக்காட்டு மெக்சிகோலே வந்து இப்படி பண்றாங்க, இல்லீகலா பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மெக்சிகோ போயிட்டு அங்க பரோல் வந்து அப்ளை பண்ணும். அதை அப்ளை பண்ணி உள்ள வந்துட்டு தான் அவங்க திரும்ப லீகல் ப்ரொசீடிங்ஸ் போக முடியும். அதாவது வந்து சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு தான் போக முடியும். இப்ப என்ன பிரச்சனைனா, அப்படி பரோல் போய் அப்ளை பண்றாங்க பாரு, திரும்ப உள்ள வரதுக்கான உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா இல்லீகலா முன்னாடி உள்ள வந்ததுனால அவங்க மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க 10 வருஷம் திரும்ப உள்ள வராதுக்கான பேன் அவங்க மேல விழுந்துரும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த பரோல் வழங்குறதுக்கான ப்ராசஸே பெரிய ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் வந்து அந்த ஒரு பிரச்சனை இருந்துட்டு நிறைய பேர் போயிட்டு வரமாட்டாங்க. இது வரைக்கும் 500,000, மோர் தென் 500,000, அதாவது 5 லட்சம் பேருக்கு மேல இப்படி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. தாராளமா இதுக்கு மேல வந்து அவங்க வெளில போக வேணாம், இங்க இருந்தே அப்ளை பண்ணிடலாம். இது அப்ளை பண்ணலாம்னு சொன்னீங்களா, அது நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களாமா? இல்ல, ஃபெடரல் ரெஜிஸ்டர்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த டேட், எக்ஸாக்ட் டேட், இல்ல கருத்து கேட்பனாலும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். அதாவது பிரசிடென்ட், நம்ம வீடியோ பாக்குறவங்க நல்லா தெரியும், ஒரு லா ஆக்கணும்னா 2 விதமா ஆக்கலாம். அதாவது வந்து 2 ஹவுஸ்லயும் போயிட்டு அங்க அப்ரூவ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் சைன் பண்றது ஒரு விதம். எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், பிரசிடென்ட் தனக்கான அதீத அதிகாரம் இருக்கும்ல, அதை வச்சு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடுறது. இது பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து இந்த பாலிசி சேஞ்ச் இல்ல லாவா மாறிடும்.
ஸோ அது ஃபெடரல் ரிஜிஸ்டர் அந்த டேட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்ளை பண்ணலாம். பிரேமா, இப்ப இந்தியன்ஸ் கூட நிறைய பேர் இல்லீகலா வராங்கன்னு சொல்லி நம்ம நியூஸ்லாம் கூட பார்த்தோம்ல. இப்ப அவங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கும் இது அப்ளிகபிள்? ஆமா, நாம வந்து இது வந்து கண்ட்ரி பேஸ்டு கிடையாது. நீங்க கேட்கறது வந்து கண்ட்ரி பேஸ்டு இருக்கானா அப்படி கிடையாது. இது வந்து லாட்டின் அமெரிக்கன்ஸா இருக்கலாம், இல்ல ஆப்ரோ அமெரிக்கன்ஸா இருக்கலாம், ஏஷியன் அமெரிக்கன்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இப்படி இல்லீகலா உள்ள வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு எலிஜிபிள். அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1, அவங்க 10 வருஷம் உள்ள இருந்திருக்கணும். அதாவது 2014க்கு முன்னாடியே உள்ள வந்திருக்கணும். 2014 இப்போ ஜூன் 16 நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடியே வந்து உள்ள வந்திருக்கணும். 10 வருஷம் இல்லீகலா இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு 5 வருஷம் இருந்துட்டு திரும்ப வெளில போயிட்டு ஒரு பரோல்லையோ லீகலாவோ வந்துருக்கூடாது. 10 வருஷம் இந்த மாதிரி இல்லீகலா இருந்திருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவங்க லீகலா ஒரு அமெரிக்கனை வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து அவங்க மேரேஜ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கணும். அவங்க மேல 3வது பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம். அவங்க மேல எந்த வித பிரச்சனை, கிரிமினல் கேஸ் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 விஷயம் இது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகுதோ, அதாவது அவங்க வந்து யாரா வேணா இருக்கலாம். நீ கேட்ட கேள்விக்கு அவங்க இந்தியர்களா கூட இருக்கலாம். இதுக்கு எலிஜிபிள்னா அவங்க தாராளமா கிரீன் கார்டு ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். செகண்ட் ஒரு விஷயம் சொன்னீங்களா, அது என்னது? செகண்ட் விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டாக்கான்னு இங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது பிரசிடென்ட் ஒபாமா காலத்துக்கு அப்புறம் அது கொண்டு வரப்பட்டது. அதாவது டிஃபர்ட் ஆக்ஷன் ஃபார் சைல்ட்ஹுட் அரைவல்ஸ். அதாவது என்ன சொன்னா, இல்லீகலா பேரண்ட்ஸ் வராங்க, அவங்க குழந்தைய அவங்களோட கூப்பிட்டு வராங்க இல்லையா. ஸோ அப்படி இல்லீகலா வர குழந்தைகள் வந்து இங்க வளர்ந்து ஸ்கூல் படிப்பாங்க, காலேஜ் படிப்பாங்க. அவங்க ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இல்லீகலா அது அவங்களோட தவறு கிடையாது, அவங்க பேரண்ட்ஸ் தான் அவங்க கூப்பிட்டு வராங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே டாக்காங்கிற ஒரு விஷயம் வந்து பிரசிடென்ட் ஒபாமா காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அவங்களை வந்து டிபோர்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது. ட்ரீமர்ஸ்னு அவங்கள சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பாத்து எகைன் வந்து சிட்டிசன்ஷிப் பாத்துனே வச்சுக்கலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் அந்த மாதிரியான குழந்தைங்க இப்ப எல்லாருமே வந்து நிறைய காலேஜ்லாம் முடிச்சிருப்பாங்க. அப்படி காலேஜ் முடிச்சுட்டு இங்க யுஎஸ்ஏக்குள்ள காலேஜ் முடிச்சுட்டு பிளஸ் ஒர்க் இங்க ஒரு எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் பண்ணும் போது அவங்க தாராளமா அவங்களுக்கு வந்து ஒர்க் விசா லீகலா வழங்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா சிட்டிசன்ஷிப் பார்த்து எல்லாமே வந்து அவங்களுக்கு வழங்க போறாங்கன்னு தெரியுது. இது வந்து டாக்காங்கிற அந்த ஒரு குரூப் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ரிலீஃப். ஓட்டுக்காக பண்றாங்க. எக்ஸாக்டா இத வச்சு வந்து ரிபப்ளிகன்ஸ் பயங்கரமா வந்து நீங்க சோசியல் மீடியா பார்த்தா சரி, இல்லைன்னா எல்லா நியூஸ் சேனலும் பார்த்தா சரி, ரிபப்ளிகன்ஸ் பயங்கரமா வந்து அவங்களோட எதிர்ப்பை வந்து பதிவு பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து இது கண்டிப்பா வந்து ஓட்டிங்காக தான் பண்றாங்க. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அதை வச்சுதான் வந்து இந்த லாட்டின் அமெரிக்கன்ஸ் முக்கியமா அந்த எத்தனிக் குரூப்பை வந்து கவர் பண்ணுங்கிறதுக்காகவே பண்றாங்க. முக்கியமா அரிசோனா, நெவாடா, நியூ மெக்சிகோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சோ அங்க உள்ள மக்களை கவர் பண்ணுங்கிறதுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஓட்டுல எலிஜிபிள் இருப்பாங்களா? இல்ல, நீங்க கேட்க புரியுது. இப்போ வந்து இந்த 2 பாலிசிலுமே வந்து கிரீன் கார்டுக்கான பார்த்து தான் கொடுக்குறாங்க. அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் ஆன பிறகுதான் ஓட்டு உரிமை வழங்கப்படும். அப்படி பார்க்கும்போது இன்னொரு 4-5 வருஷம் இருக்கு நீ கேட்கிற கேள்வி பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த பாலிசி ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அதாவது இல்லீகல் இமிகிரன்ஸை கல்யாணம் பண்ணி இருக்கிற லீகல் அமெரிக்கன் சிட்டிசன், ஓகேவா? இப்ப அவங்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு. இப்ப 5 லட்சம் பேருக்கு மேலங்கிறாங்க. இப்ப 5 லட்சம் பேருக்கு மேல இருக்கிற ஸ்பௌஸுக்கு ஓட்டு உரிமை உண்டு. ஸோ 5 லட்சத்துக்கு மேல ஓட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வ்டு ஆகப்படுது. ஏன்னா திரும்ப பைடன் வந்தாதான் இந்த இது நிலைத்து நிற்க முடியும், அவங்களால சிட்டிசன்ஷிப் ஆக முடியும். ஸோ கண்டிப்பா அந்த ஓட்டு வந்து இவங்களுக்கு ரிசர்வ் ஆயிடுது. பிளஸ் அவங்களோட உறவினர்கள், இப்போ அவங்களோட மாமனார் மாமியார் இல்ல வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அமெரிக்கன் சிட்டிசனா இருக்கும்போது அவங்களோட ஓட்டு ரிசர்வ் ஆகுது. ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 1 மில்லியனுக்கு மேல ஓட்டு வந்து இந்த பாலிசி நம்பர் 1லயே அவங்க ரிசர்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ட்ரீமர்ஸ்னு ஒரு விஷயம் சொன்னீங்களா, அது அவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஆமா, இப்ப டாக்கா அனிவர்சரின்னு பண்றாங்க. அதாவது 12 வருஷம் இந்த டாக்காங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்து பிரசிடென்ட் ஒபாமா அவர்கள் கொண்டு வந்து 12 வருடம் ஆகுது. இதுக்காக ஒயிட் ஹவுஸ்ல கொண்டாடினாங்க. நிறைய பேர் வந்து இந்த விஷயமா வந்து பதிவு போட்டுட்டு இருக்காங்க. உங்க ஸ்கிரீன்லயே பார்க்க முடியும். அடுத்து இந்த 12 வருடங்கள்ல இந்த டாக்கா அந்த ரெசிபியன்ஸ் வந்து என்னமா ஆயிருக்காங்க அப்படின்னு 2012 பார்க்கும்போது 45% பேர் வந்து ஸ்கூல் படிச்சிருந்தாங்க. இப்போ 9% தான் ஸ்கூல் படிக்கிறாங்க. காரணம், நீங்க அப்படியே கீழே வந்துட்டு ஹை ஸ்கூல் முடிச்ச சதவீதம் பாரு, 77% 2012, இப்ப 99% வந்து ஹை ஸ்கூல்ல முடிச்சுட்டாங்க. காலேஜ் எஜுகேஷன் பாரு 35%, அப்ப 49. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்போ குழந்தைங்களா இருந்தவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்னு தான் காட்டுது. அவங்களோட மீடியம் இன்கம் வந்து எவ்வளவு ஏறி இருக்கு பாரு, $4,000 $37,000 வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு ஸ்டாட்ஸ். இன்னொரு ஸ்டாட்ஸ் உங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அவங்களோட பாப்புலேஷன் தோராயமா வந்து 5,30,000 அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து நிறைய விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஸ்கூல் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து காலேஜ் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து பார்க்க முடியுது. அதுல யூஎஸ் சிட்டிசன் லிவிங் வித் டாக்கா ரெசிபியன்ஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். 1 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகைன் வந்து இங்கேயுமே வந்து ஒரு பேசும் பொருள் ஆகுது. நம்ம பாலிசி நம்பர் 1லயும் சொன்னோம், ஒரு 1 மில்லியன் ஓட்டை வந்து அவங்க வந்து ரிசர்வ் பண்றாங்கன்னு. ஸோ இந்த விஷயமும் இந்த டேட்டா என்ன சொல்றதுன்னா,
யூஎஸ் சிட்டிசன் இவங்களோட தொடர்புடைய யூஎஸ் சிட்டிசன் வந்து 1 மில்லியன் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னொரு 1 மில்லியன் ஓட்டு அவங்களுக்கு ரிசர்வ் ஆகுது இல்லையா? சோ இதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து கடும் எதிர்ப்பை வந்து பதிவு பண்றாங்க. இந்த ட்ரீமர் சொன்னீங்களா, அது வந்து நம்ம குழந்தைங்க வந்து 21 இயர்ஸ்க்கு அப்புறம் வர மாட்டாங்கல்ல, அவங்க உண்டா இல்லையா இதுல? நல்ல கேள்வி. ஆக்சுவலா வந்து இப்போ வந்து 2 விஷயம் நம்ம பாக்குறோம். இந்த டாக்கா ஆர் ட்ரீமர் சொல்றோம் இல்லையா, இந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒர்க் விசால நம்ம மக்கள் வராங்க. வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 8 வயசுல அழைச்சிட்டு வராங்கன்னு வச்சுப்போமே. அதாவது 2012 8 வயசு அந்த குழந்தைங்கன்னா இப்போ வந்து 20 வயசு ஆயிருக்கும் இல்லையா? இன்னும் 1 வருஷம் தான் அந்த குழந்தை வந்து டிபெண்டா இருக்க முடியும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து கிரீன் கார்டு அப்ரூவ் ஆகலைன்னா இன்னும் 1 வருஷம் தான் டிபெண்டா இருக்க முடியும். 21 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை டிபெண்டா இருக்க முடியாது. வேற வழியே கிடையாது. யூஎஸ்ஏ விட்டு போயாகணும். அல்லது யூஎஸ்ஏல வேற ஏதாவது விசால இருக்கலாம். அவங்க F1 விசாவில் இருக்கலாம், இல்ல H1B விசா. அது வந்து நீங்க லாட்டரி போயிட்டு திரும்ப உள்ள வரணும், பெரிய விஷயம் இல்லையா? சோ வேற ஏதாவது விசால தான் உள்ள வரணும். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2 விதமான கேஸ் ஸ்டடி நம்ம சொல்றோம். டாக்கா ட்ரீமர்ஸ் என்ன பண்றாங்க, இங்கே வளர்றாங்க, இங்கே படிக்கிறாங்க, இங்கே ஸ்கூலிங் பண்றாங்க, காலேஜ் பண்றாங்க, வேலையை வாங்குறாங்க. ஆனா அவங்களால இருக்க முடியலங்கிறதுக்காக அவங்களுக்கான இப்போ ஒரு சிட்டிசன்ஷிப் பார்த்து உருவாக்கி வராங்க. இங்க நம்ம குழந்தைங்களும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா அவங்க ட்ரீமர்ஸா கன்சிடர் பண்றது கிடையாது. இவங்க 2 பேருக்குமான ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவங்க இல்லீகல் உள்ள வந்தவங்க, இவங்க லீகலா உள்ள வந்தவங்க. நான் எங்கேயுமே வந்து டாக்கா ட்ரீமர்ஸ்க்கான இந்த பாலிசி சேஞ்சை எதிர்க்கல, வரவேற்கிறேன். அதே நேரத்துல இங்க லீகலா வந்து குழந்தைங்களும் இப்படி அவதிப்படுறாங்களே, அவங்களையும் இது உள்ள கொண்டு வரலையே அப்படிங்கிற ஒரு ஆதகமும் இருக்கு. அதுக்காக ஒரு முன்னெடுப்பை கண்டிப்பா பண்ணி ஆகணும். அது நம்ம நிறைய பேச முடியாது, அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா? அது நிறைய நம்ம பேசியிருக்கோம், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நான் வந்து நிறைய அட்டார்னிஸ், எனக்கு தெரிஞ்ச அட்டார்னிஸ் பேசும்போது இதை பத்தி பேசியிருக்கேன். என்ன ஒரு ரீசனா இருக்கு, ட்ரீமர்ஸ்க்குள்ள வந்து நம்மளோட குழந்தைகளை கொண்டு வந்து அட்லீஸ்ட் அவங்களோட ஃபியூச்சர் வந்து செக்யூரா இருக்குமே அப்படிங்கறத பேசிட்டு, இதுக்கு வந்து நம்மள்ட்ட கண்டிப்பா ஒரு யூனிட்டி தேவை. ஏன்னா இந்த டாக்கா ட்ரீமர்ஸ் விஷயமே வந்து ஒரு லாவா இப்ப மாறுதுன்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா மாறுதுன்னா, ஒரு லாபின்னு ஒரு விஷயம் இங்க உண்டு. எல்லாமே நிறைய லாபி பண்ணுவாங்க. அவங்களுக்கான அட்டார்னி குரூப் பெரிய குரூப் இருக்கும், அவங்களுக்கான யூனிட்டி அதிகமா இருக்கும். லாட்டின் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு இல்லையா ஒரு நெட்வொர்க் இருக்கு. இந்தியர்களை பொறுத்தவரை நான் குறை சொல்ல, ஆனா வந்து சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு போன பிறகு 2 விதமா பிரிஞ்சிடுறாங்க. ஒன்னு வந்து விசாலே இருக்கக்கூடிய அந்த நான் இமிகிரன்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவங்க, இன்னொன்று வந்து சிட்டிசன்ஷிப் ஆர் கிரீன் கார்டு போயிடக்கூடியவங்க. அந்த யூனிட்டி ஒன்று கம்மியா இருக்கும்னு எனக்கு தோணுது. பிளஸ் வந்து இதை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும்னா ஒரு பெரிய அட்டார்னி குரூப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆர்கனைசேஷன் எல்லாம் போகணும். வெறும் பேச்சால மட்டுமே போகாது. இது வந்து நான் நிறைய வந்து நான் அட்டார்னிஸ் விவாதிச்சிருக்கேன். நிறைய அசோசியேஷன் இதுக்கு முன்னெடுப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீப காலமாக இந்தியர்கள் வந்து நிறைய இங்க அரசியல் ஆளுமையில இருக்கிறதுனால அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமா நான் என்ன பாக்குறேன்னா, இந்த டாக்கால இந்த ஒரு விஷயம் பண்ணி கொடுத்ததுனால நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஏன் இந்த குழந்தைங்களுக்கான இந்த விஷயம் பண்ண முடியாது அப்படின்னு வாதிக்கிறதுக்கு ஒரு துருப்பு சீட்டை தான் இது பாக்குறேன். சோ அந்த டாக்காக்காக அவங்க பண்ணதை வந்து நான் வந்து ஒரு இன்டைரக்டா நம்ம இந்தியர்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அட்லீஸ்ட் நியர் ஃபியூச்சர்ல அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சரி, போக போக அடுத்த விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா அடுத்த வாரம் வந்து டிபேட் வேற இருக்கு. பைடன் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் பயங்கர ஹாட்டா போக போகுது. இந்த ஒரு விஷயத்தை வச்சே போக போகுது. அதனால அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம வீடியோல பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.